விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. என்னோடு ஆடு எது நிஜம் இளமை ஜெயிக்கும் தகிடஜம் தகிட ததஜம் இளையவள் கனவு பலிக்கும் தகிடஜம் தகிட ததஜம் திசைகள் எட்டு முரசு கொட்டும் வெற்றி திலகம் நான். ஒண்ணும் தெரியாத பாப்பா கண்ணை அடிச்சாரா, கண்ணை அடிச்சது மாமா கைய பிடிச்சானா, சின்ன பொண்ணு பாவம் சொல்ல சொல்ல தாபம் துள்ளி துள்ளி குதிச்சாளாம். டிஸ்கோ இது நல்ல டெம்போ இது, இங்கு டான்ஸ் ஆட சான்ஸ் ஆனது. தான் இந்த பூ மொட்டு தான் முந்தன் தோள் தொட்டு தான் பாடுது. சிங்கப்பூரிலே தங்க தேரிலே தவழ்ந்த வெண்ணிலாவே, தரையில் ஆடலாமா தனிச்சு பாடலாமா, ஒண்ணும் தெரியாத பாப்பா கண்ணை அடிச்சாளா, கண்ணை அடிச்சது மாமா கைய பிடிச்சானா, சின்ன பொண்ணு பாவம் சொல்ல சொல்ல தாபம் துள்ளி துள்ளி குதிச்சாளாம். ஓகே, ஸோ வர்ஷா, டிஸ்கோ ரவுண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரவுண்டா இது? டிஸ்கோ ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்? ஜோதிகா. ஜோதிகா டிஸ்கோ ஆடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல. ஏன்னா டிஸ்கோங்கிறது அந்த ட்ரெண்டாக இருந்துச்சு. இன்றைக்கி வேறு நிறைய இம்ப்ரூவ் ஆகி வேறு ட்ரெண்ட் வந்துருச்சு டான்ஸில். அண்ட் அந்த டைம் இப்போ நீங்கள் ஆடின பாட்டோட வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? யார் நடித்த அந்த படத்தில்? பேர் தெரியாது. பேர் தெரியாது, ஆனால் அவங்களோட ஸ்டைல் மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க. கரெக்டாக? எந்த அளவுக்கு அந்த டிஸ்கோ ஸ்டைலை நீங்கள் பிடிச்சி எந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போமா? தருண் மாஸ்டர். வர்ஷா நல்லா இருக்கு. சாங்கோட டிஃப்ரெண்ட் சாங்ஸ் எல்லாம் ஒரு 5-6 சாங்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் இருந்தது. பட் நல்லா இருந்தது. உங்கள் கோரியோகிராஃபி, மூமெண்ட்ஸ், காஸ்டியூம்ஸ், பாய்ஸ், அப்புறம் நம்ம கண்ணாடி போட்ட ஹீரோ நல்லா பண்ணார். தேங்க்யூ மாஸ்டர். வர்ஷா 2 டிஃபெக்ட் இருக்குது.
டான்ஸில் இல்லை, உன்னோட ஃபிசிக்கலில். நீ வந்து உன்னோட கை, உன்னோட கால் உன் கண்ட்ரோலில் இருக்கணும். அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி பண்ணிட்டுருக்காது. ஃபினிஷ் பண்ணு இன்னும். அப்புறமா எப்போ லிரிக்ஸ் இல்லையோ, எப்போ சாங் இல்லையோ, அப்போ இந்த வாய் மியூசிக் பண்ணுறப்போ இந்த வாய் கண்ட்ரோலில் வச்சுக்கோ. ஒரு ஒரு மூமெண்ட்டுக்கும் ஒரு ஒரு வாய் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்மைல் பண்ணு. ஏன்னா நல்ல ஃபேஸ், நல்ல மேக்கப் இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணு. அப்புறம் கை உன் கண்ட்ரோலில் இருக்கணும். அதுதான் எனக்கு ஒரு டிஃபெக்டாக இருக்குது. பட் இது வந்து ஒரு ஒரு உனக்கு நல்லா இனிஷியேட் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து உனக்கு நல்ல சான்சஸ் இருக்குது இதோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீ டெவலப் பண்ணினா அது நத்திங் லைக் இட். ஓகே, டேக் கேர். உன் கண்ட்ரோலில் நீ தான் இருக்கணும். அம்மா சாப்பிட்டியம்மான்னு உங்கள் அம்மா கேட்டால், ஆமாம்மா நான் வந்து டிஃபன், லஞ்ச், டின்னர் எல்லாமே சாப்பிட்டேம்மான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. அந்தந்த டைமுக்கு அந்தந்த என்ன தேவையோ அதுதான் பண்ணுறோம். ஓகே, ஸோ டேக் கேர், பி வெரி கேர்ஃபுல். தேங்க்யூ மாஸ்டர். உன்னோட டிஃபெக்டை திருத்திக்கோன்னு ஒரு அட்வைஸாக சொல்லியிருக்கிறாரு. ஓகே, ராம்கி சார். வர்ஷாட்ட ஸ்பெஷாலிட்டி வந்து அவளுடைய அந்த எக்ஸ்ப்ரெசிவாக இன்வால்வ் பண்ணி பண்ணுறது. ஏற்கனவே பண்ண சாங்லேயும் நான் பார்த்து ரசித்தேன். அதே இது இருந்துச்சு. மாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாமே அருமையாக இருந்துச்சு, நல்லா பிரிஸ்காக இருந்துச்சு. எக்ஸலன்ட். ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ ஜட்ஜஸ் வர்ஷாக்கு உங்களோட ஸ்கோர். வர்ஷா, உன்னோட டிஃபெக்ட்ஸ்னால நான் என்ன மார்க் கொடுப்பேன் உனக்கு? 10. 8ஆ? 10. 10ஆ? அவங்க 10 தான் சொல்கிறாங்க, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் அடுத்த வாட்டி இந்த டிஃபெக்ட்ஸ் கண்டினியூ ஆனால் ஒரு மார்க் கட் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஒன்றையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பேன். பார்க்கலாம். இப்படி பேசினா நல்லா இருக்குமா வர்ஷா? அது கண்ட்ரோல் பண்ணிக்கோ. ஓகே, ஓகே, ஸோ வர்ஷா கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஃபுல் 10 வாங்கியிருக்கீங்க. போய் உங்கள் சாக்லேட் வாங்கிட்டு வாங்க.